2-3 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுளது. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றில் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருள வெற்றி. இயேசு நாமத்தினால அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாளில அற்புதமான ஒரு சத்தியத்தை நாம கேட்க போகணும். பேதுரு சொல்லுகிறார், நம்முடைய ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஆல்ரெடி இஸ் given. ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு என்னென்றால், அவர் என்னைக்கு கொடுக்க போறாரு, கடவுள் என்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார், கடவுள் என்னைக்கு எனக்கு கிருபை காட்ட போகிறார், என்னைக்கு அவர் எனக்காக ஏதாவது செய்ய போகிறார் என்று நாம் கிறிஸ்துவா இருக்கிறோம்னா, அநேக வருஷமாய் கர்த்தர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பார், என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கிருபை கிடைக்கும், என்னைக்காவது என்னை உயர்த்துவார், என்னைக்காவது ஒரு நாள் என்னை மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு அவரை நாம் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு நாள்ல நமக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் என்று நாம் வருஷ கணக்குல காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க வேதம் தான் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் பேதுரு எழுதுகிறார், அவர் நமக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? வாசிக்கிறோம், ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும். இந்த வேர்ல்டி லைஃபும் காட்லி லைஃபும் வேண்டிய யாவற்றையும் அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும், அதுதான் தேவ பக்திக்கு, தேவ பக்திக்கு வேண்டிய அத்தனையும் அவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜீவனத்திற்கும், ஜீவனத்திற்கு சொன்னா இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும் அவர் திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஒரு சத்தியத்தை நமக்கு தெரியாதனால அநேக காலங்களாய் வருஷங்களாய் நாம் கர்த்தரை நோக்கி என்னைக்காவது ஒரு நாள் அவர் செய்ய போகிறார், என்னைக்காவது ஒரு நாள் அவர் எனக்கு கொடுக்க போகிறார், என்னைக்காவது அவர் எனக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நாம் எல்லாத்தையும் ஃபியூச்சர்ல பார்த்துட்டு இருக்கிறோம். வருங்காலத்தை குறித்து நாம் ஜெபித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எப்ப கொடுத்தாருன்னா, அன்னைக்கு தேவன் ஆதியில ஆதாமை படைக்கும் போது அவர் தன்னுடைய சாயல ஆதாம் ஏவாளை படைத்தார். அப்ப தன்னுடைய சாயல் அப்படின்னா தேவனுக்குள்ள இருந்த அத்தனையும் மனிதனுக்குள்ள வைத்தார். கடவுளுக்குள்ள இருந்த அத்தனை டிவானிட்டியோ யாருக்குள்ள வைத்தார்? மனுஷனுக்குள்ள வைத்தார். அப்ப தேவனுக்கு இருந்த அத்தனையும், அதுதான் மனுஷன் தேவனை போலவே, காட் கைண்ட், ஆதி மனிதன், மனுஷன் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனை போலவே. அதுதான் நாம் வாசிக்கிறோம். ஜெனிசிஸ் 1:1-8 சொல்றாரு, தம்முடைய சாயல்படி, நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம். அப்ப கடவுளுடைய சாயல் அப்படியே மனிதனுக்கு கொடுத்தார். அவனுக்கு தேவனுக்குள்ள அத்தனை மனிதனுக்கு கொடுத்தார். ஆனா கீழ்ப்படியாவினால், கடவுளை விட்டு தூரம் போனால், இப்போ மனிதனுக்குள்ள கொண்டு கடவுள் கொடுத்த அத்தனையும் பிசாசு வாங்கி கொண்டு, பிசாசுக்குள்ள இருந்த அத்தனையும் மனுகுலத்துக்கு வந்தது. ஆனால் இந்த வாழ்க்கையில, இந்த நாட்களில உலகத்துல மனிதன் வாழ்வதற்கே ஒரு பெரிய கஷ்டம், சர்வை பண்ணுவது ஒரு பெரிய கஷ்டம், எல்லாத்திலும் ஒரு பெரிய கஷ்டத்தை மனுக்குலத்துக்கு சாபமாய் வந்து விட்டது. வேலையில கஷ்டம், பொருளாதாரத்துல கஷ்டம், சரீரத்தின் பாடுகள், சரீரத்துல வியாதிகள், குடும்பத்துல கஷ்டம், எல்லாத்திலும் ஒரு பிரச்சனை. ஏன்னா பிசாசுக்குள் இருந்ததை
பாவம் செய்த பிறகு மனிதனுக்குள்ள வந்தது. அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற இப்போது எல்லாமே பிசாசுக்குள்ள இருந்தது. அவனுக்குள்ள இருந்த அத்தனை சர்க்கம் இப்ப மனுக்குலத்துக்கு வந்தது. ஆனாதான் இன்னைக்கு மனிதனுக்குள்ள எங்க பார்த்தாலும் கஷ்டம், பிரச்சனை, பொறாமை, பாவம், இச்சைகள், குடி, வெறி இப்படின்னு பிசாசுக்குள்ள இருந்த அத்தனை மனுக்குலத்துக்கு வந்தது. இப்ப மறுபடியும் அதுல இருந்து விடுதலை பெறலாம். இப்ப கடவுளுக்குள்ள இருந்தது அத்தனை கிறிஸ்துக்குள்ள வச்சிட்டார். அப்போ கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அனுப்பும் போது அவர் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ள வைத்து அவர் உலகத்துக்கு பிறக்க செய்து அவர் உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்து எல்லாம் செய்து முடித்து அவர் பரமேறியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் நாம் பெற வேண்டிய அத்தனையும் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதியவைகளா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, புதிய சிருஷ்டி, புதியவைகளாய் இருக்கிறார். ஏன்னா இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம், எனக்கு பெற வேண்டிய அத்தனையும் கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள வரும்போது அவர் சகலத்தால் நிரப்பி இயேசு உலகத்திற்கு வர வைத்தார். அதனால அன்பான தேவ பிள்ளைகளே, இப்ப நமக்கு வேண்டிய அத்தனையும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதான் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வேண்டிய அத்தனை அவருக்குள்ள வச்சு அனுப்பினார். இப்ப நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஜீவனத்திற்கும் தெய்வ பக்திக்கும், இந்த பூமியில நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அப்ப தெய்வ பக்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உலகத்துல கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டா கிறிஸ்துவர்களுக்கு, தெய்வ பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம்தான் ஸ்பிரிச்சுவலி தேவ பக்திக்கு வேண்டிய நாம் ஜெபிக்கணும், நாம் உபாசிக்கணும், நாம் பைபிள் வாசிக்கணும், கடவுளோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருந்துட்டோம் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் வாழ்க்கைக்கு தேவைகளுக்கெல்லாம் அது தேவனுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு வாழ்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, இந்த ஜீவனத்திற்கும் தெய்வ பக்திக்கும், இந்த உலகத்தில் நாம் எத்தனை வருஷம் வாழ்கிறோமோ அத்தனை வருஷத்திற்கான ஜீவனத்திற்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் நாம பெறல? ஜீவனத்திற்கும் the worldly life-க்கும் godly life-க்கும். ஆனா கிறிஸ்துவர்களுக்கு worldly life-க்கும் godly life-க்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. worldly life-னா என்ன? அவனை போல நாம் இருக்கக்கூடாது. அவனை போல உலகத்தின் ஆசைகளில, பாவங்களில அவர்கள் வாழ்கிற அந்த சுகபோக வாழ்க்கையில. ஆனா இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு ஜீவனத்திற்கு அப்படின்னா நாம் இந்த உலகத்துல பைபிள் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்ப நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் என்பது கர்த்தருடைய கிருபை, அப்படி கர்த்தருடைய சித்தம். அப்ப நாம் எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கணும், நல்லா வாழணும், நல்லா ஜீவிக்கணும், நல்லா கர்த்தருக்காக வாழணும். கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் வாழ போற அந்த பூமிக்குள்ள வாழ்கிற வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை அவர் கொடுத்திருக்கிறார். தேவ பக்திக்கு வேண்டிய அத்தனை கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் நாம பெறல? நாம் இதுல ஏன் நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கோம்னு சொன்னா, இங்க பேதுரு சொல்லுகிறார், தேவனையும் கர்த்தராகிய இயேசு அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகி கடவுது. அவர் சொல்றாரு, மகிழ்ச்சினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால். பாருங்க, அவர் அறிகிற அறிவினால் தான் நாம் பெற முடியும். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்களாய் நாம் ஏன் கர்த்தர் ஏற்கனவே அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தோம், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருந்தோம், எனக்கு உங்களுக்கு வேண்டிய அத்தனை அவர் கொடுத்திருந்தாலும் நாம் ஏன் பெறாமல் இருக்கிறோம் என்றால், நாம் ஏன் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்குன்னு சொன்னால், இதை குறித்து தான் அறிவு. அவரை அறிகிற அறிவு அறிவினால். கர்த்தர் எல்லாத்தையும் எந்த வச்சிட்டாருன்னா அவர் அறிகிற அறிவு வச்சிட்டார். அப்ப நாம் ஏன் இன்னும் நாம இதுல பெருகல, நாம் ஏன் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரலன்னா, கடவுள் ஏதோ ஒன்று செய்ய போறாரு, ஏதோ ஒன்று செய்யல அப்படின்னால கிடையாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அவரை அறிகிற அறிவு, பாருங்க, நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினால்தான். அப்ப அவர் அறிகிற அறிவு உங்களுக்கு எனக்கு வந்தால் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம். அப்போ அந்த அறிவினால் நாம் இன்னும் வாழ்க்கையில தோல்வியிலும் பிரச்சனையிலும்
வியாதியிலும், வறுமையிலும், இல்லாமலும், தரித்திரத்திலும், குறைவிலும் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவரை அறிகிற அறிவு, யாரை? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. இரண்டாவது சொல்கிறது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்ப கர்த்தரை நீங்க அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டானால், தேவன் அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டானால், அப்ப அதுல பெருகளா இருந்தால்தான் அவர் எவ்வளவோ கொடுத்திருந்தாலும் நாம் பெற முடியும். அவர் கொடுக்காத உலகத்துல ஒண்ணு கிடையாது. அதான் இயேசு உலகத்தை சொல்றாரு, அவர் தம்முடைய குமாரனே கொடுத்தார் என்றால் மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ எப்படி, ஏன் அவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார்? தேவன் இயேசுவை கொடுக்கும் போது எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனா ஏன் நாம் பெறலன்னா, கொஸ்டின் என்ன தெரியுங்களா? அவரை அறிகிற அறிவு. இப்ப தேவனை அறிகிற அறிவுல தான் உங்களுடைய வெற்றியும், உங்களுடைய ஞானமும், உங்களுடைய அறிவும் அதுல அடங்கி இருக்கிறது. இப்ப நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும், நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும், ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும், ஒரு பரிபூர்ண வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கையில எங்க கிடையாது. அந்த வாழ்க்கை எதில் இருக்குதுன்னா அவரை அறிகிற அறிவினால். அப்ப அவர் அறிகிற அறிவுல தான் பெருகணும், அவர் அறிகிற அறிவுல தான் வளரணும். அப்ப அறிகிற அறிவு தான், தேவனை அறிகிற அறிவு தான் உயர்த்தும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த தேவனை அறிகிற அறிவு கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு அவர் அறிகிற அறிவு கிடையாது. மற்ற எல்லா அறிவும் இருக்குது, எல்லா ஞானம் இருக்குது, எல்லா அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா புத்தியும் இருக்கிறது. ஆனால் அவரை அறிகிற அறிவு மாத்திரம் இல்லை. தேவனை குறித்து தானே பாருங்க, தேவனை அறியணும், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். தேவனை அந்த அளவுக்கு நாம் அறியும் போதுதான், அந்த அறிவினால் தான் நமக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் பாவத்தினால் அழிந்து போகிறான்னு சொல்லல, என் ஜனங்கள் இதுல அழிஞ்சு போகிறான்னு சொல்லல, சொல்கிறார் என் ஜனம் அறிவு இல்லாதனால். ஓசியா 4:6 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமையினால, என் ஜனங்கள் அறியாது இருக்கிறதுனால சக்காரமாகிறார்கள். இன்னைக்கு ஏன் ஜனங்கள் பாவத்திலும், வியாதியிலும், குறைவிலும், வறுமையிலும் இருக்கிறான்னு சொன்னா, தேவனை அறிகிற அறிவில்லாதனால். அறியாமல் தான் ஒரு கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு இப்படி ஏழ்மையில தரித்திரத்தில் வாழ்கிறார்கள். அறியாமல் தான் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், வேற எதனால ஜனங்கள் அழிந்து போகிறது கிடையாது, தேவனை அறிகிற அறிவு. இப்ப தேவனை அறிகிற அறிவுல நீங்க பெருகணும், தேவனை அறிகிற அறிவுல நீங்க வளரணும், தேவனை அறிகிற அறிவுல நாம உயர்ந்திருக்கணும். அதான் சத்தியத்தை அறியுங்கள், அறிகின்ற சத்தியத்தினால் உங்களுக்கு விடுதலை. அப்போ சத்தியத்தினால விடுதலை இல்ல, அறிகின்ற சத்தியத்தினால் தான். அப்ப இந்த சத்தியத்தை நீங்க நல்லா புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்வான வாழ்க்கை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். நமக்காக தேவன் எல்லாவற்றையும் உலகம் தோற்றத்துக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், 2 பேதுருல பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் சாப்டர் 1 வாசிப்போம் பாருங்க. 2 கொரிந்தியர் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனுஷன் இருத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, தமிழ் அன்பு கூறுவதற்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவர்களை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அது எல்லாம் பாருங்க 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகம் தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். பவுல் சொல்றாரு, உலகம் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்கு ஏற்றதா இருந்ததும் மறைக்கப்பட்டதும் ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். பவுல் சொல்றாருன்னா, உலகம் தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நமக்காக
எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருந்தார், எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த தம்மின் அன்பு குரலுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண்டு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் இருதயத்தில் தோன்றும், மனுஷன் இருதயத்தில் தோன்றும் இல்லை. அப்போ கர்த்தர் இதெல்லாம் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணினார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எப்படி இருக்க போறோம், எப்படி வாழ போறோம், எந்த நிலையில் இருக்க போறோம், அதெல்லாம் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நமக்கோ தேவன் அவர்கள் தம்முடைய ஆவினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவி என்பவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆடைகளும் அறிந்திருக்கிறார். அப்ப அந்த ஆவினால, அவரை அறிகிற அறிவினால 12ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்படும் ஆவியை பெறுகிறோம். அப்ப தேவனிடத்திலிருந்து ஒரு ஆவி, தேவனை அறிகிற ஆவி, அவரை அறிகிற ஆவினால் தான் நாம் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை பெற முடியும். அப்ப உலகம் தோற்றத்துக்கு முன்பாக உங்களுக்கும் எனக்கு வேண்டிய அத்தனையும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப நாம் ஏன் இதுல வாழ முடியல, நாம் ஏன் இதை பெற முடியல, ஏன் நாம் வெற்றி வாழ்வுக்கான வழி இல்லை? ஏன்னா அவரை அறிகிற அறிவினால், கர்த்தரை அறிகிற அறிவில பெருக வேண்டும், கர்த்தரை அறிகிற அறிவில வளர வேண்டும். அதான் பேதுரு சொல்றாரு, அவரை அறிகிற அறிவினால் ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கு வேண்டிய அத்தனையும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம ஏன் பெறல, நாம ஏன் இதை வாழ முடியல, நாம ஏன் இதை ஜீவிக்க முடியல, அது ஏன் பெற முடியலன்னா அவரை அறிகிற அறிவு இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த அறிவு இல்லாதனால்தான் வாழ்க்கையில தோல்வியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம ஏன் பின்னாடி இருக்கிறோம், நாம ஏன் பேக்வர்ட் இருக்கிறோம், நாம ஏன் கீழே இருக்கிறோம், நாம ஏன் பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளத்துல கேள்வி கேட்பது இல்லை. அவர் ஏதோ செய்ய போகிறார், அவர் ஏன் எனக்கு அது செய்யல, அவர் ஏன் எனக்கு இது செய்யல அப்படின்னு நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்திருக்கிறார். அவர் எதுவுமே பெண்டிங் இல்லை. அன்பான தேவப்பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில அவர் ஏற்கனவே எனக்காக சகலத்தையும் செய்து முடிச்சிட்டார். அவர் முடித்து விட்டார். எதுவுமே பெண்டிங் கிடையாது. அப்ப ஏன் பெறல, ஏன் அந்த ஆசீர்வாதத்துல வாழ முடியல, ஏன் நாம் வெற்றியா வாழ முடியல, ஏன் நாம் ஜெயமா வாழ முடியல? காரணம் பேதுரு சொல்ற போல அவரை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. இந்த தேவனை அறிகிற அறிவுதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கிடையாது. அவரை, இயேசு நல்லவர், அவரை பத்தி தெரியும், ஆனா அவரை அறிகிற அறிவுன்னு சொன்னார். பைபிள்ல முதல்ல அறிதல், டு நோ அப்படின்னா ஆதாம் யோவாளை அறிந்தான், ஒரு குமாரனை பெற்றார். அதுதான் ரியல் மீனிங் ஆஃப் அவரை அறிவது, knowing of God. அப்ப அந்த மாதிரி ஒரு தேவனை அறிகிற அறிவில நீங்க நானும் வளர வேண்டும். இனி கிறிஸ்துவின் அந்த அறிவில கிடையாது, அந்த ஒரு வெற்றில வாழ முடியாது. அவரை அறிகிற அறிவுதான் உங்களை உயர்த்தும், என்னை உயர்த்தும். அவரை அறிகிற அறிவுல தான் உங்களை மேல கொண்டு வரும். அவரை அறிகிற அறிவுல தான் நீங்க ஜெயமாய் வாழ முடியும். அவர் அறிகிற அறிவுல தான் நீங்க சுகமாய் வாழ முடியும். நீங்கள் அவரை அறிகிற அறிவுல தான் வெற்றியாய் வாழ முடியும். அப்ப அவரை அறிகிற அறிவுல தான் நாம் அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும். அப்ப அந்த அறிகிற அறிவில பேதுரு சொல்றார், பெருக வேண்டும். அவர் அறிகிற அறிவுல வளர வேண்டும். தேவனோடு தேவன் அறியதான் நாம் வாழ்க்கையில ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கு வேண்டிய அத்தனையும் நாம் பெற முடியும். அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அதான் கிறிஸ்து வரும்போது யோவான் சொல்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 1 verse, யோவான் ஜான் 1 எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அப்போ இயேசு உலகத்தில் மாம்சமா வந்தபோது அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்போ கடவுள் எதெல்லாம் அந்த ஆதாமுக்குள்ள வைத்தாரோ அதை இழந்து போனா இப்ப எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள வச்சிட்டார். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். அப்ப இயேசு வரும்போது அவர் வெறும் காலியான பாத்திரமா வரல. அவர் மனுஷ ரூபமாய், அவர் மாம்சத்துல பிறந்த போது அவர் ஒன்னில்லாதவரா வரல.
அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அந்த நிறைந்தவராய்னா எப்படி சொல்லுகிறது? சூப்பர் அபண்டன்ட். அபண்டன்ட் இயேசு உலகத்தில் வந்தார், நிறைந்தவராய் வந்தார். எல்லாத்திலும் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அப்ப கிருபை என்றால் என்ன தெரியுங்களா? அவர் கிருபையாய் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இயேசு உலகத்தில் வரும்போது, இயேசு உலகத்தில் பிறந்த போது, தேவன் தன் குமாரனை கொடுக்கும் போது அவர் எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம கொடுத்துட்டார். கிருபையினால மனுக்குல பாவம் செய்தார்கள். மனிதன் பாவம் செஞ்சு கடவுளுக்கு தூரம் போனாலும் அன்னைக்கு பாவம் செய்த ஏதேன் தோட்டத்துல அவர் தன் குமாரனை வெளிப்படுத்திட்டார். அவர் உன் தலையை நசுக்குவார். அப்ப தேவன் தன் குமாரனை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் கிருபையாய் கொடுத்துட்டார். அவர் மரிப்பதற்கு நாம் ஏதாவது செஞ்சோமா? அவர் ஜீவனை கொடுத்தார், அதுக்கு ஏதாவது நாம் ஏதாவது செஞ்சோமா? எதுவுமே கிடையாது. மனிதன் இன்னும் பிறந்திருக்கிற, வாழ்ந்திருக்கிற, பிறக்க போற அத்தனை மனு கொடுத்திருக்கோம். அவர் கிருபையின் அடிப்படையில தன் குமாரனை கொடுத்துட்டார். God gave his son by grace. அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த கிருபை கொடுத்திருக்கிறது சத்தியத்தினால நிறைந்தவராய். அப்போ நாம் ஏன் இதெல்லாம் பெறாமல் இருக்கிறோம்னா, அந்த சத்தியத்தை அறியாதனால, சத்தியத்தை அறிகிற அறிவு பெறாதனால. இன்னைக்கு எல்லாம் அறிவு இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு, ஆனால் தேவனை அறிகிற அறிவு தான் கம்மியா இருக்கு. அவர் அறிகிற அறிவு நீங்கள் நானும் பெருகும் போது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அப்ப ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கு வேண்டிய அத்தனையும் அவர் அறிகிற அறிவினால பெற முடியும். அப்ப எல்லாம் கொடுத்திருக்கிறார். கடவுள் எதுவுமே பெண்டிகை கிடையாது. எனக்கு வேண்டிய எல்லாம் கொடுத்திருக்கிறார். நான் உலகத்துல இருக்கிற வருஷம் வரையும் நான் எப்படி வாழணும், தேவனை போடுவேன், தேவ ரகம், காட் கைண்ட் லைஃப், அந்த சோல் லைஃப், தேவனை போலவே உலகத்துல வாழ வேண்டியவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். நாம் ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, ஏதோ ஒரு சின்ன லைஃப், ஏதோ ஒரு எங்கோ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்க்கை கிடையாது. தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை போலவே வாழக்கூடியவர்கள். உலகத்தில் எப்படி வாழணும்? தேவனை போலவே. அதான் காட் கைண்ட் லைஃப். ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண லைஃப், ஏதோ ஒரு நேச்சுரல் லைஃப், ஏதோ ஒரு ஹேண்ட் டு மவுத் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ இருந்ததை சாப்பிட்டு, வெந்ததை சாப்பிட்டு, விதிவந்த சாகுற நிலையில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவன் நமக்கு அதை ஏற்படுத்தி வைக்கவில்லை. அது நம்முடைய வாழ்க்கை இல்லை. இனி குறைவிலும், கஷ்டத்திலும், கடனிலும், வியாதியிலும், வறுமையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனா நமக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற வாழ்க்கை அது கிடையாது. அதுவும் உயர் ரகமானது. அந்த இயேசு உலகத்தில் பிறந்த போது, அவர் உலகத்துல 33 வருஷம் ஊழியம் செய்த போது, அவர் எதை குறித்தும் கவலைப்படல, எந்த தேவை குறித்தும் கவலைப்படல. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலைகள் மோதுகிறது, ஆனா அவர் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார். பாருங்க, அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த கடல், இந்த காற்று, இந்த வெள்ளம், இந்த புயல் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த அறிவு அவருக்குள்ள இருக்குது. ஆனால் நான் இப்போ வியாதிகளை பார்த்து அதிகாரத்தோடு பேசினார், பிசாசை பார்த்து அதிகாரத்தோடு பேசினார், நேச்சுரை பார்த்து அதிகாரத்தோடு பேசினார். ஏன்னா அவருக்கு ஒரு அறிதல், புரிதல் ஒன்று அறிந்திருந்தார். எனக்கு கீழே தான் இதெல்லாம் இருக்கு, எனக்கு மேல இது கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த அறிவு தான் நமக்கு வரல. அந்த அவர் காற்றை பார்த்து பேசினார், கடலை பார்த்து பேசினார், மரத்தை பார்த்து பேசுகிறார், மலையை பார்த்து பேசுகிறார், மனிதனை பார்த்து பேசுகிறார், பிசாசை பார்த்து பேசுகிறார். 3 நாள் இயேசு உபதேசம் பண்ணிட்டு 3ஆவது நாள் சொல்றாரு, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல இயேசுக்கு பதில் தெரியுங்களா? அவருக்கு சாப்பாடு கொடுங்க. அப்ப சீசலாம் சொல்றாங்க, இவ்வளவு லட்சம் ஜனங்களுக்கு எங்க போனாலும் சாப்பிட வாங்கிட்டு பத்தாது, போதாதுன்றாங்க. அதுல ஒரு பையன் கிட்ட 2 மீன் இருக்குது, அதை சாப்பிடலாம் கொடுக்கின்ற சீசன் சொல்றாங்க. அப்படின்னா சொல்றாங்கன்னா,
இந்த நம்முடைய கையில் இருக்கிற நெயல் அளவு கட் பண்ணி கொடுத்தா கூட இந்த ஜனங்களுக்கு பத்தாது. ஆனா இயேசு சொல்றாரு, அவர்களுக்கு போஜனத்தை கொடுங்கள். அந்த 5 மீன் 2 அப்பத்தை என்னெடுத்து கொண்டு வாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, அதை வச்சு இது எப்படி இதெல்லாம் சந்திக்கணும்னு கவலைப்படுற. அவர் சொல்றாரு, அதை பிட்டு சீசனுக்கு கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 5000 பேர் சாப்பிட்டார். அவங்க மட்டும் 5000. ஆனா அங்க இருந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் மேல இருந்திருக்கிறார். கர்த்தர் பாருங்க, ஏன் இயேசு அப்படி செய்தார்னா, அவர் தேவகுமாரன், அவர் செய்ய முடியும். நீங்களே நானும் செய்ய முடியுமா? செய்ய முடியும். அதனால்தான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள். அதை சொல்றாரு யோவான் 6ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 6 பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இயேசு நீங்க நம்பினா, இயேசு ஏற்றுக்கொண்டால், அவர் செய்கிறது காட்டிலும் பெரிய காரியங்கள் நாம் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். 14 யோவான் 14:12 14:12 ஜான், மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரிகளை செய்வான். இப்ப இயேசு செய்தார். 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 30 லட்சம் பேருக்கு அவர் கவலை இல்லாமல் கொடுத்தார். அவர் செய்ய முடியும். இப்ப நான் செய்ய முடியுமா? நீங்க செய்ய முடியுமா? இயேசு சொல்லிட்டார், அவன் விசுவாசிக்கிறனா இருந்தா என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். இயேசு 3 பேர் தான் எழுப்பினார் செத்தவர்கள். ஆனா நாம் 30,000 பேருடைய எழுப்பினார். அவர் வெறும் 3 வருஷம் அந்த அற்புத அடையாளங்களை ஊழியர்களை செய்தார். இன்னைக்கு நாம் வாழ்நாள் மூலமா அற்புத அடையாள ஊழியர்களை செய்ய முடியும். கொஞ்சத்தை கொண்டு பெரிய அளவில் நாம் செய்ய முடியும். ஆனா இயேசுவுக்கு இதெல்லாம் செய்வதற்கு என்ன தெரியுங்களா? தேவனை குறித்து அறிவு. அவர் சொல்றாரு, என்னை அனுப்பினவரை நான் அறிந்திருக்கிறேன். என் பிதா எனக்குள்ள வேலை செய்யறார். அப்போ பிதாவை நல்லா அறிந்திருந்தார். இன்னைக்கு நீங்களே நானும் இந்த தேவனை அறிகிற அறிவுல தான் ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கு வேண்டிய அத்தனை இருக்கிறது. நீங்க நல்லா வாழணும், வெற்றியாக வாழணும். வெற்றி உள்ள வாழ்க்கை, நல்ல வாழ்வின் வாழ்க்கை எங்க இருக்குதுன்னா, அவரை அறிகிற அறிவில், கர்த்தரை அறிகிற அறிவில். அவரை அறிய அறிய நாம் இன்னும் நல்லா வாழணும், இன்னும் சூப்பரா வாழ முடியும், இன்னும் அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும். ஆனா அவர் அறிகிற அறிவு இல்லாதனால நாம் இன்னும் தோல்வியில, குறுவில, வறுமையில இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை அறிகிற அறிவுதான் உன்னை என்னை உயர்த்தும். தேவன் அறிகிற அறிவுதான் வேண்டிய அர்த்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார், எல்லாமே நாம் பெற்றிருக்கிறோம். ஆனா வாழ்க்கையில ஏன் இல்லை? கையில ஏன் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில ஏன் இதை பெற முடியல? ஏன்னா அவரை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு உங்களை என்னை உயர்த்தும். தேவன் அறிகிற அறிவு உங்களை என்னைய மேன்மைப்படுத்தும். ஆனால் இன்னைக்கு நாம் ஏன் தோல்வியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் வறுமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் அவரை அறிகிற அறிவு. ஜனங்கள் ஏன் இன்னைக்கு கஷ்டத்தில், கடல்ல, குறைவில, வறுமையில வாழ்கிறாங்க தெரியுங்களா? அவங்க ஜெபிக்காம இல்லை, உபவாசிக்காம இல்லை, எந்த குறையும் கிடையாது. எல்லாம் ஜெபிக்கிறார்கள், எல்லாம் உபவாசிக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், எல்லாம் பக்தியா இருக்கிறார்கள், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் அறிகிற அறிவில் அவர்கள் பெறுவதே கிடையாது. அதனால்தான் இப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு சக்சஸா வாழணும்னா, ஒரு நல்ல சக்சஸா வாழணும்னா
தேவன் பாருங்க அதை யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். யோசுவா 1:8 வாசிப்போம். ஜோசுவா 1:8. இப்ப அடுத்து ஒரு பெரிய லீடர் வரணும்னா இப்போ மோசேக்கு அப்புறம் யோசுவா தான் வரணும். யோசுவா ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரனை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மோசே ஒரு பெரிய லீடர், மோசே ஒரு பெரிய கேப்பபிள் லீடர். மோசே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா மோசேக்கு அப்புறம் இப்ப இந்த ஜோசுவா தான் அந்த லீடரை எடுக்க போறார். 30 லட்சம் ஜனங்களை நடத்த யோசுவா எடுக்க போறார். ஆனா ஜனங்கள்லாம் யோசுவா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா வேலைக்காரன். ஒரு வேலைக்காரன் போய் எங்களுக்கு லீடரா இருக்கணும் எந்த யூதனும் எந்த இஸ்ரவேல் ஜனனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா இந்த யோசுவாவுக்கு ஒரு நல்ல சீக்ரெட் சொல்லி தரார். அந்த சீக்ரெட் தான் ஜோசுவா 1:8. 1:8 யோசுவா 1:8 என்ன சொல்லுது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது நீ புத்திமானா நடந்து கொள்வாய். அப்ப கடவுள் யேசுவாவுக்கு வந்து சொல்றார், எப்படி சக்சஸ் ஆகலாம், வாழ்க்கையில எப்படி நீ மேல வரலாம், வாழ்க்கையில எப்படி நீ ஜெயம் எடுக்கலாம், வாழ்க்கையில எப்படி நீ பெரிய ஆகலாம், வாழ்க்கையில எப்படி நீ உயர்ந்திருக்கலாம், அதுக்கு வழி என்ன? இப்ப இந்த 30 லட்சம் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடவுளே வந்து யோசுவா சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஃபர்ஸ்ட் உன் வாய் விட்டு பிரியாதிருப்பதா, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருப்பாய், இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாங்க. அதுதான் அவரை அறிய அறிய சக்சஸும் ப்ராஸ்பரிட்டியும். இங்க இங்கிலீஷ்ல சொல்லுது, then you will make your way prosperous, then you will have good success. உலகம் பேசுறது வேற சக்சஸ், பைபிள் பேசுது குட் சக்சஸ். ஆமென். பாருங்க, உலகம் சக்சஸ் தான் பேசிருக்கான், ஆனா பைபிள் ஒரு அடிக்கு மேல போய் உன்னத குட் சக்சஸ் பைபிள் நல்லா. அதான் பேதுரு சொன்னார், அவரை அறிகிற ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் நாம் பெறலன்னா இந்த குட் சக்சஸும் இந்த செழிப்பும் கர்த்தர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அவர் அறிகிற அறிவுன்னா இந்த வேதத்துல அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். ஆமென். இப்போ அறிவு எதில் இருக்கணும்? இந்த சத்தியத்தை குறித்து இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீங்க செய்ய கவனமா இருக்கணும். ஆனா ஜனங்களுக்கு மற்ற எல்லாத்திலும் அறிகிற அறிவு வளர்ந்திருக்குது, கர்த்தரை குறித்த அறிவு கிடையாது. கடவுளை அறிகிற அறிவு ஜனங்களுக்கு ரொம்ப கம்மி. இப்ப அந்த கர்த்தரை குறித்த அறிவு என்னன்னா, கடவுளை அறிகிற அறிவு நீங்க எங்க போனாலும் தர முடியாது. கர்த்தரை அறிகிற அறிவு இந்த வேதத்துல தான் இருக்குது. இப்ப தேவன் எங்க இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை தேவனா இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தை அறிவதுதான் தேவன் அறிகிறது. ஆனால் யோவான் சொல்லுகிறது, வார்த்தை ஜீவனமும் ஆவியமா இருக்கிறது. இப்போ வார்த்தை ஜீவன் ஆவி அப்படின்னா தேவன் என்றால வார்த்தை தான். வார்த்தை என்றால் தேவன். அப்ப தேவனை எனக்கு தெரியும்னா வசனத்தை தெரியணும். வசனம் தெரியணும்னா தேவனை தெரியும். They know about God, they don't know of God. Aboutக்கும் ofக்கும் வித்தியாசம் இருக்கு. aboutனா என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், ஆனா என்னையே மனைவி தான் தெரியும். அதுதான் கடவுள் இல்லைங்களா? என்ன பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனா என்னையே யார் பத்தி தெரியும்? யாருக்கு தெரியும்? அப்போ உங்களை விட 1000 மடங்கு மேல என்ன குறித்து என் மனைவி தான் தெரியும். அப்போ கடவுள் கூட அப்படிதான் உங்களை பார்க்கிறாரு. அபோட் காட் கிடையாது, ஆஃப் காட். தேவனை அறிகிற அறிவு, அதுலதான் சக்சஸ். ஆனா யோசுவா சொல்லி தராரு,
பாருமா நீ இந்த ஜனங்களை பார்த்து இவர்கள் ஏற்றுக்கொள்வார் அதெல்லாம் கவலைப்படாத. இந்த வேத புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வேத புஸ்தகத்துல நீ கவனமா இது வாயில இதை கேட்டு தியானித்து இதையே வாழ்க்கை அறிய 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 நீ நல்ல வெற்றி காண்பார், நல்ல சக்சஸை காண்பார், நீ செழிப்பார், வாழ்வார் என்று தேவனே வந்து சொல்லிக் கொடுக்கிறார். தேவனே அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனாதான் பாருங்க, இது சொல்லப்பட்ட ஜனங்கள் ஒரு சந்ததியா அந்த கானான் தேசத்துக்கு போகல. ஆனா யோசுவா காலேப் மாத்திரம் போனார்கள். ஆனாதான் குட் சக்சஸ், செழிப்பு, பிராஸ்பரிட்டி தான் பைபிள் பேசுது. இது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம். அப்ப நமக்கு வேண்டியது எல்லாம் பெறணும்னா நாம் நல்ல வெற்றி, நல்ல வாழ்க்கை, குட் சக்சஸ் லைஃப் வாழணும்னா கர்த்தரை அறிகிற அறிவு. அந்த அறிவு எங்க இருக்குது? கர்த்தருடைய வேதத்தில். வார்த்தை தேவனும் ஒன்றா இருக்கிறது. அதனால்தான் வார்த்தை கேட்ட உடனே பிசாசு வரான். பிசாசு எப்போ வரான்? வசனத்தை. அப்போ வசனத்தை போதிக்கிறதுல பிசாசு ஜனங்கள் வருவானா? ஆனா நமக்கு தெரியும், இந்த ஆத்துமாவின் ஜனங்களா இங்க போய் இந்த சத்தியத்தை கேட்டா அவர்கள் நல்ல வெற்றியை வாழ்வார்கள். ஏன்னா வசனம் ஒரு மனிதனுக்குள்ள போனா அந்த வார்த்தை தான் அவனுக்கு எல்லாவற்றையும் பெற்று தர முடியும். ஏன்னா வார்த்தையும் தேவனும் ஒன்றா இருக்கிறார்கள். வார்த்தையும் தேவனும் பிரிக்க முடியாது. நீங்க கடவுளை தேடுறீங்கன்னா அவர் வார்த்தையை வாஞ்சிப்பீர்கள். இந்த மாதிரி போதிக்கிற ஜனங்களை தேவன் கொண்டு வருவார். அந்த பிசாசுக்கு தெரியும், இந்த வார்த்தை கேட்டா அவன் நல்லாயிடுவான். அந்த வார்த்தை கேட்பதற்கு ஜனங்களை வரவிடாம வசனத்தை கேட்ட உடனே வருவான். ஏன்னா வசனம் இந்த வார்த்தையெல்லாம் உள்ள போச்சுன்னா அவன் சக்சஸ், குட் சக்சஸா இருப்பான், வாழ்க்கையில வெற்றி அடைவான். உங்க வார்த்தைக்கும் உங்க வெற்றிக்கும் உங்களுடைய குட் சக்சஸுக்கும் வேற எங்கேயும் இல்லை. அவரை அறிகிற அறிவினார், தேவனை அறிகிற அறிவினார். அதனால்தான் பேதுரு சொல்றாரு, நீங்க அவர் அறிகிற அறிவில பெருகுங்கள். ஆமென். அவர் அறிகிற அறிவில பெருகணும். சத்தியத்தை அறிகிற அறிவில பெருகணும். சத்தியத்தை வார்த்தை நல்லா வார்த்தை வெளிப்பாடுக்குள்ள வரணும். கொஞ்ச நாள் தோல்வியில மாறி இருக்கும். யாரெல்லாம் வார்த்தைக்குள்ள வாழ்கிறார்களோ, வார்த்தை வெளிச்சத்துக்குள்ள, வார்த்தையில அறிவில வாழ்கிறார்களோ அவங்களாம் கொஞ்ச நாள் கஷ்டத்திலும் பின்னாடி குரல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த வார்த்தை நிறைவு பெறும்போது வசனம் சொல்லுகிறது, வார்த்தை மாம்சமானது. அதுக்கப்புறம் மாம்சத்தில் எல்லாம் பார்ப்போம். ஆசீர்வாதங்கள், எல்லா நிறைவுகள் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் வார்த்தை.